அடியேனின் அன்பு வணக்கம். முருகப்பெருமானை வழிபடுவதற்கு கடைபிடிக்க வேண்டிய நோன்புகளில் மிக முக்கியமானது 3 வகையாக மேற்கொள்ளலாம். 1. வார நோன்பு. வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் முருகனுக்கு உபவாசம் மேற்கொள்ளுதல் வேண்டும். 2. மாத நோன்பு. மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை நாட்களில் முருகனுக்கு விரதம் மேற்கொள்ளலாம். 3. வருட நோன்பு. இந்த வருட நோன்பு என்று சொல்லப்படுவது மாதந்தோறும் சஷ்டி வருது. அதை விட ஐப்பசி மாதம் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டி திதி, அந்த நாள் முருகனுக்கு சஷ்டி நோன்பு மேற்கொள்ளுதல் மிகவும் சிறப்பை தரும். இந்த விரத நாட்களில் உண்ணும் உணவுப் பொருட்களை தவிர்த்து பழ வகைகள், நீர், மோர் போன்ற வகைகளை உட்கொள்ளுதல் மிகவும் நல்லது என்று அருள் பெரியோர்கள் சொல்றாங்க. இந்த உபவாசம் என்றது ஆண்டவனை தேடி வாசம் செய்தல் உபவாசம் என்று சொல்லப்படுவது. இந்த விரத நாட்கள் முருகனை தலத்தில், பிம்பத்தில், தம்பத்தில், கும்பத்தில் இருத்தி அந்த நேரத்தில் அபிஷேக ஆராதனைகள் செய்து திரு அமுது செய்வித்து மந்திரம் ஓதி ஸ்லோகங்கள் சொல்லி புராண கதைகளை கூறி வழிபாடு செய்தல் மிகவும் நலம். இவை முடிந்த பிறகு தன்னோடு ஒத்த அடியார்களோடு முருகனுடைய திருப்புகைகள் சம்பந்தமான பாடல்களை பாடி ஆலயம் சென்று இறைவனை தரிசனம் செய்து வழிபடுதல் மிகவும் நல்ல பழக்கம். அதைவிட இந்த சஷ்டி நோன்புகள் தான் மிகவும் சிறந்தது. மாணிக்க வாசக பெருமான் சொல்ற மாதிரி ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி, இந்த உள்ளொளி என்பதுதான் இறைவன். இந்த இறைவனை காண்பதுதான் பேரின்பம் ஆகும். அதனால நம்ம தேவையில்லாத உணவுப் பொருட்கள்லாம் தவிர்த்து இந்த உபவாச நாட்களை முருகனை இந்த முறையில் வழிபட்டால் நலம் பழக்கம் என்று கூறி அடியேன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.